வெல்கம் டு மூவி ரிவ்யூ வித் வரன். இன்னைக்கு நம்ம பாபநாசம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் மூவியை நமக்காக கொடுத்த ஜீத்து ஜோசப் அவர் எடுத்த மலையாளத்துல வெளிவந்திருக்கிற நுண்ணா குழி அப்படிங்கிற படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நுண்ணா குழி இதோட சப்டைட்டில் பாத்தீங்கன்னா லையர்ஸ் டே அவுட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்துல ஏகப்பட்ட பொய்கள் இருக்க போது இது ஒரு காமெடி திரைப்படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத நாம இப்ப பார்த்துடலாம். இந்த படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா பேசில் ஜோசப். இவரோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவர் அவரோட கம்பெனியை எடுத்து நடத்துறாரு. ஆனா இவர் அந்த அளவுக்கு விவரமானவர் கிடையாது. இவர் கொஞ்சம் சைல்டிஷான பிஹேவியரை ரொம்ப இம்மச்சூராகவே இருக்கிறாரு. இன்னும் குழந்தைத்தனமாவே இருக்கிறாருன்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவருக்கு இப்போதான் ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சு. இவர் ஆஃபீஸ்க்கு வர்றப்போ அன்னைக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வராங்க. ஸோ அப்போ இவரோட பர்சனல் லேப்டாப்பை அவங்க சீஸ் பண்ணிடுறாங்க. இவரோட பர்சனல் லேப்டாப்ல இவரும் இவரோட ஒய்ஃபும் நெருக்கமான இருந்த ஒரு பர்சனல் வீடியோ ஒன்று அதில் இருக்குது. ஸோ அது வெளியே வந்தா இவரோட ஒய்ஃப் நிக்கிலா விமல் அவர் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த லேப்டாப்பை இந்த ரீசனை சொல்லி வாங்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இவங்க அந்த லேப்டாப்பை திருடலான்னு சொல்லி முயற்சி பண்றாரு. ஸோ இவர் திருடலான்னு முயற்சி பண்றப்போ அந்த ஃபிளாட்டுக்கு போறாரு. அந்த அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கிரேஸ் ஆண்டனி அப்படின்றவங்க அவங்க அந்த இடத்துல சூசைட் பண்றதுக்காக போறாங்க. ஸோ எதுக்காக சூசைட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு கதை இருக்கு. இந்த படத்துல வேற ஒரு கதையும் இருக்கு. அதாவது ஒரு குடியார ஹீரோக்கு கதை சொல்ற ஒரு பையன் அப்படிங்கிற இன்னொரு ஒரு ட்ராக்கும் நடுவில் ஓடுது. ஸோ மொத்தம் 3 ட்ராக் இந்த கதையில ஓடுது. ஸோ இந்த 3 கதையுமே ஒரு இடத்துல ஒரு போலீஸ் கிட்ட இன்டர்செக்ட் ஆகுது. அந்த போலீஸா நடிச்சிருக்கிறவர் பாத்தீங்கன்னா பைஜு அப்படிங்கிறவர் நடிச்சிருக்காரு. அவர் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. ஸோ இந்த 3 பேருமே ஒரே இடத்துல இன்டர்செக்ட் ஆகும்போது ஏகப்பட்ட பொய்கள் இவங்க சொல்றாங்க. ஸோ இந்த பொய்கள்லாம் என்ன ஆச்சு, இந்த படத்துல ஏன் இந்த பொய்லாம் சொல்றாங்க, அப்படி இந்த படத்துல பொய் சொல்ற அளவுக்கு இந்த படத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு பஞ்சதந்திரம் படம் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அது பகல்ல எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படம் ஃபுல்லா நைட்ல எடுத்துக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இந்த படத்துல ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை மறைக்கிறதுக்காக இந்த 3 ட்ராக் கதை சொன்னேன் இல்லையா, அந்த 3 ட்ராக்ல இருக்கிறவங்களுமே எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே என்னென்ன பொய்கள்லாம் சொல்லி எஸ்கேப் ஆகுறாங்க போலீஸ் கிட்ட இருந்து. போலீஸ் என்கொயரியில் நடக்கிற அந்த கலாட்டா, அந்த காமெடி கூத்துகள் எல்லாமே இந்த படத்தை ரொம்பவே சுவாரஸ்யமாவே இருக்கு. இந்த படத்துல பைஜு ஜோசப், கிரேஸ் ஆண்டனி இவங்க 2 பேருமே முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிற அந்த இடமும் சரி, அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே போலீஸ் கிட்ட பைஜு கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறப்போ அவங்களோட வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி சொல்றப்ப ரொம்ப காமெடியாவே எடுத்திருக்காங்க. ஸோ இதுல பைஜுவோட பார்ட் தான் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா அவர் என்கொயரி பண்ற விதம் தான் ரொம்ப காமெடியாவும் ஃபன்னியாவும் இருந்துச்சு. இந்த படம் இப்ப தியேட்டர்ல மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் ஓடிடில வரல. ஸோ நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன். ஸோ இந்த படம் பாத்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிக்கலாம். இந்த படத்துல எல்லாமே விழுந்து விழுந்து சிரிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல அந்த மூவி டைரக்டர் ஒரு கதை சொல்ற மாதிரி ஒரு போர்ஷன் வரும் இல்லையா, அந்த அந்த அளவுக்கு காமெடியா இல்ல. பட் இருந்தாலும் அந்த படத்துல டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் கிட்ட போறப்பெல்லாம் பயங்கர ஃபன்னியாவும் காமெடியாவும் தான் இருந்துச்சு. ஸோ நீங்க மலையாளத்துல ஒரு காமெடி படம் பார்க்கணும், அந்த படம் நம்மள திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை நீங்க தாராளமா போய் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். இல்லைன்னா ஓடிடியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த படம் ரொம்ப சூப்பராகவே காமெடியாவே விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி வேற ஒரு நல்ல படங்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா பாய்.